வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கேஸ் சிலிண்டர் விலையில் திடீர் மாற்றங்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன மாற்றங்கள்லாம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஆமாங்க, எல்லா மாவட்டத்திற்குமே ஒரு அதிரடியான அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்புகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சரியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அது எப்படி அடிப்படையில், எதன் அடிப்படையில் அந்த அப்டேட்லாம் கொடுத்துருக்குறாங்க, எல்லா விதமான தகவல்களையுமே நான் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகேங்களா? யார் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுத்துருக்காங்க, அதாவது கேஸ் சிலிண்டர் பொறுத்தவரையில் விலை மாற்றங்கள் ஏற்பட்டால் மட்டுமே தான் பார்த்தீங்க அப்படின்னா அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய மக்கள் சரியாக பயன்படுத்துவாங்க. இல்லை விலை கொஞ்சம் உயர்வாக இருக்குது அப்படின்னாலே அவங்களால அந்த விலை உயர்ந்த பொருட்களை, அதாவது சிலிண்டரை வாங்கிறதுக்கு அச்சப்படுவார்கள். இது உண்மையிலே பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான். இதனுடைய திடீர் மாற்றங்கள்லாம் என்னென்ன வந்திருக்கு, ஏன்னா இப்போ ஒரு அப்டேட் கொடுக்குறாங்க, அந்த அப்டேட்டு சரியாக கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்குமே பயனுள்ள வகையில் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும். எப்படியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸ் சிலிண்டர் விலையை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது மானியங்கிறாங்க, ஆனால் எந்த ஒரு மானியமும் கிடைச்ச மாரி யாருக்குமே தெரியல. பணம் ஏறி இருக்குமே அக்கௌண்ட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஏறுது. ஆனால் அது நம்ம அக்கௌண்ட்டில் ஏறலை, அது ஒட்டுக்க வேறு ஏதோ ஒரு பினாமி அக்கௌண்ட்டில் ஏறுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா அரசுக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்கீமை பொறுத்தவரையில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் மக்கள்கள் பயன்படுத்துவாங்க, அதிகப்படியான நபர்களும் பயன்படுத்துவாங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் கட்டாயமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிலிண்டரை விட்டுட்டு எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா விறகடுப்புக்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போயே நிறைய பேர் ராக்கெட் அடுப்பு அது இதுன்னு ரெடி பண்ணி போயிட்டு இருக்காங்க. இப்போலாம் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் சிலிண்டர் என்ன தான் இருந்தாலுமே ஒரு அர்ஜென்ட்டுக்கு கேஸ் மட்டும்தான் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த கேஸ் சிலிண்டரை பார்த்தீங்க அப்படின்னா விலை குறைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு அறிவிப்பாக நாம் பார்க்க முடியுது. ஓகேங்களா? இப்போ நீங்கள் கரண்ட்டில் உங்களுடைய கேஸ் விலை என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. என்னென்ன மாவட்டத்தில் என்னென்ன வேறுபாடுகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நம்மளுடைய ஊரில் கேஸ் சிலிண்டர் என்ன விலை அப்படிங்கிறத நான் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணி நான் பின் பண்ணி வைக்கிறேன். அதேமாரியே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஊரில் நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, வயதானவர்களாக இருந்தாலும் சரி, யார் வீடியோ பார்க்குறீங்களோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களுடைய அம்மா கிட்ட, அப்பா கிட்ட, உறவினர்கள்கிட்ட கேட்டு, இல்லை கேஸ் சிலிண்டர் வாங்குறவங்ககிட்ட கேட்டு அதுக்குண்டான உங்களுடைய பதிலை கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. நீங்கள் பதிவிடக்கூடிய ஒவ்வொரு கமெண்டுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு நன்றி சொன்னாலும் கடமை பெற முடியாது. ஏன்னா ஒரு மாவட்டத்தில் என்ன டிஸ்ட்ரிக்டில், அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கிராமத்தில் என்ன சிலிண்டர் விலை போகுது அப்படிங்கிறத ஒரு இடத்துல உட்காந்து பார்க்க முடியும் அப்படின்னா அது நம்மளுடைய வீடியோவுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் பார்த்தா தெரியும் அப்படிங்கிற நம்பிக்கைத்தன்மையை கொண்டு வரணும். அதனால் நீங்கள் என்ன விலைக்கு போகுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இப்போ என்னென்ன அப்டேட்லாம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நான் இப்போ ஒன் பை ஒன்னாக சொல்ல போகிறேன். அது வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு தெரிய வரும், பார்க்குறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும். ஓகேங்களா? அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல்கள் என்ன அப்படின்னா, இந்த கேஸ் சிலிண்டர் விலை குறைந்தால் மற்ற எல்லா வகையான விலைகளும் குறைக்கப்படுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. அதாவது பரோட்டா, தோசை இது போன்ற உணவுப் பொருட்கள் விலை இப்போ 4 மடங்கு ஏறி இருக்குது. ஓகேங்களா? இந்த 4 வருஷத்தில் 4 மடங்கு ஏறி இருக்குது. 10 ரூபாய்க்கு விற்றுருந்த தோசை 15. அதே நிறைய இடத்துல 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் சொல்கிறேன், ஒரு லக்ஸூரியான ஹோட்டல்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே வருவாங்க, நடுத்தர மக்களும் வருவாங்க, பணக்காரங்களும் வருவாங்க, இல்லாதப்பட்டவனும் வருவான். அந்த ஹோட்டலில் நார்மலாக விற்றுக்கிட்டு இருந்த தோசை 10 ரூபா எல்லா இடத்துலையுமே தெரியும், ரெகுலராக எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் இப்போ
ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த விலை மாற்றங்கள் ஏற்பட்டது. கேஸ் சிலிண்டர் விலை ஏறின உடனடியாக இது போன்ற விலைகளும் ஏற்றப்பட்டது. இது உண்மையாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நடக்குது. நடைமுறையிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இருக்குது. நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர் இந்த பணம் வரல, எங்களுக்கு வந்து இந்த கேஸுக்கு உண்டான அமௌண்ட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாம் போய் செக் பண்ணி பார்த்தாலோ இல்லை நாங்கள் வந்து பேங்க்கில் போய் பார்த்தாலோ அதுக்குண்டான பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகுது. அதாவது ரிசீவ் ஆக மாட்டேங்குது. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்குறீங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை கரண்ட்டில் வச்சுருக்கணும். நிறையா பேர்த்தது நாங்கள் வந்து பார்த்த வரைக்குமே அது வந்து 2016 போட்டாங்க, அதுக்கப்புறம் பணம் வரலான்னு அப்படியே விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆனால் இன்னமுமே இந்த கேஸுக்கு உண்டான மானியம் அப்படிங்கிறது வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்குண்டான மானியம் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து ஸ்டெப் எடுக்கணும். பேங்க் அக்கௌண்ட் கரண்ட்டில் இருக்கணும். உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட்டில் இருக்கணும். நீங்கள் அப்போயே வந்து கரண்ட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது கரெக்டாக தான் இருக்கும். அக்கௌண்ட் லாக் அவுட் ஆகிருந்தது, அதாவது அக்கௌண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து சரியாக பயன்படுத்தலை அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே லாக்கில் போயிடும். அப்படி லாக்கில் போகிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணணும். அப்படி ஹேண்டில் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேஸ் பணம் இதெல்லாம் வந்து வராது. அதேமாரி இந்த உதவித்தொகை, மகளிர் உதவித்தொகை வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் வந்து எப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு வரலை அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ரைஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து மறுபடியும் வந்து எலெக்ஷன் டைம் வர ஆரம்பிச்சிருச்சா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. எங்களுக்குண்டான மகளிர் உரிமை தொகையை பெற்றுக் கொடுங்க, உங்களுக்கு இந்த எலெக்ஷனை நாங்கள் வந்து ஓட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க. நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க. மக்கள்கிட்ட ஏதாச்சும் எதிர்பார்த்து எலெக்ஷனில் ஓட்டு வாங்குறாங்க அப்படின்னா அவங்க எதிர்பார்க்காம எதையும் வந்து உங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விதிவிலக்கும் கிடையாது. அதனால் உங்களுடைய மனசில் எனக்கு ஓட் பண்ணால் எனக்கு வந்து நன்மை கிடைக்கும் அப்படின்னு உங்களுடைய மனதின் அடிப்படையில் நீங்கள் வந்து ஓட் பண்ணுங்க. ஓகேங்களா? அப்படி ஓட் பண்ணால் தான் உங்களுக்கு வாய்ப்பு. ஏன்னா 500 ரூபாய்க்கு இருந்தது சிலிண்ட்ரு. மேக்ஸிமம் எங்களுக்கு தெரிஞ்ச 500 ரூபா 400 ரூபா சம்திங் இருந்தது. இப்போ ஒரு கேஸோடைய சிலிண்டருடைய விலையை பார்த்துக்கோங்க. இது கேட்டால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மத்திய அரசு மாநில அரசை குறை சொல்லும், மாநில அரசு மத்திய அரசை குறை சொல்லும். இப்படியே குறை சொல்லிக்கிட்டே தான் இருந்தால் இது கடைசியாக யார் தலையில் வந்து விடியுது அப்படின்னா மக்களுடைய தலையில் தான் வந்து விடியுது. இப்படி இருக்கிறப்ப எலெக்ஷன் டைமில் 5 ரூபாய் இறக்குறங்கிறதும் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அதே 5 ரூபாயை மறுபடியும் ஏற்றுறன்னு சொல்கிறதும், ஏத்தனை 5 ரூபாயை மறுபடியும் இன்னும் 5 ரூபாய் ஏற்றுறதும் இது வந்து ரொம்ப வாடிக்கையாக இருக்குது. மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா எதையுமே ஒரு பிரச்சனையாக கொண்டு போவாங்க. திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த லாக்அப் டெத்து அதை பற்றி பேசுகிறீங்களா, திடீர்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த அரசியல் கண்ணோட்டத்திலே பார்த்தீங்களா 4-5 வருஷமாக இதுமாரி பிரச்சனைகள் எதுவுமே வந்திருக்காது வெளியே. அதை வந்து வந்திருந்தாலுமே ரொம்ப சீரியஸான கட்டத்துக்கு போகாது. ஆனால் இப்போ எலெக்ஷன் டைம் வந்ததுனால நீங்கள் ஒவ்வொரு நியூஸையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்கிங் நியூஸ் போடுவாங்க. பின்னாடி அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் போட்டு ரொம்ப ஹைப் ஏற்றி அந்த நியூஸை வளைச்சி போடுவாங்க. ஆனால் அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அது போடணுன்னு தான் இல்லைன்னு சொல்ல வரலை. இருந்தாலும் இந்த ஹைப் வந்து இந்த 4 வருஷமாக இல்லையே, இப்போ எலெக்ஷன் வர்றதுனால தானே நீங்கள் ரொம்ப ஹைப் ஏற்றுறீங்க. இதுமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. இதுமாரி சூழ்நிலையில் மறுபடியும் கேஸ் விலை குறைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. அந்த அறிவிப்பு எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா கட்டாயமாக இந்த அறிவிப்பு இப்போ உடனடியாக எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செய்ய போகிறாங்க. ஏன்னா போன எலெக்ஷனுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் இது பண்ணி கொடுக்குறோம், எங்களுக்கு ஓட் பண்ணுங்கன்னு சொல்லி தான் வாங்கினாங்க. ஆனால் பண்ணலன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இப்போ எலெக்ஷன் முன்னாடி பண்ணிட்டாங்கன்னா அந்த வாக்குறுதி நிறைவேற்றுற மாரி ஆயிரும். உடனடியாக இப்போ வந்து வாக்குறுதி நிறைவேற்ற போகிறாங்க. பழைய கேஸ் விலை எவ்வளோ கொடுத்துட்டு இருந்தாங்களோ அதிலிருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 200 ரூபாய் அதிகமாக வச்சு 600 to 700க்குள்ளே உங்களுடைய கேஸ் சிலிண்டர் விலையை நிர்ணயிச்சிருக்காங்க.
இது எப்படி என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நிறைய விதமான தகவல்கள் தெரிய வந்திருக்கும். இதில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்தால் உடனடியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் கரண்ட்டில் இருக்கணும், உங்களுடைய ஆதார் நம்பர் இணைச்சிருக்கணும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு இணைச்சிருக்கணும், உங்களுடைய மொபைல் நம்பர் கரண்ட்டில் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து கட்டாயமாக இந்த சலுகைக்குள்ளே போக முடியும். ஓகேங்களா? இது போன்ற அரசு அறிவிக்கக்கூடிய தகவல்கள் அனைத்துமே நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இன்னும் அதிகப்படியான தகவல்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமது சேனலை ஃபாலோ பண்ணி கீழே கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய மாவட்டத்துடைய இருக்கக்கூடிய கேஸ் விலை எவ்வளோ, இப்போ ரீசெண்டாக விலை எவ்வளோக்கு போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இதுமாரி பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். ஒன் பை ஒன்று அப்டேட் பண்ணுவோம். ஏதாச்சும் டவுட்ஸ் எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. நாங்களும் உடனுக்குடனே ரிப்ளை கொடுக்க முடிஞ்சது அப்படின்னா கொடுப்போம். இல்லை அப்படின்னா 1 or 2 daysக்குள்ளே கட்டாயமாக ரிப்ளை வந்துடும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதுமாரி பயனுள்ள வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.